இவங்க இதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வழியா. சரியா? இதில் எல்லாரும் சம்பாதிச்சான். கோச்சிக்காதீங்க, ஒருவேளை பார்க்குறவங்க கூட நீங்கள் தப்பாக நினைக்கலாம். ஏதாவது ஒரு காங்கிரஸ் லீடர் ஏழையாக இருக்கிறாங்க ஒருத்தர் சொல்லுங்கள். பிஜேபியில் எல்லாருமே ஏழையாக இருக்காங்க சொல்கிறீங்களா? இத்தனை என்ஜிஓஸ் வந்து இங்கே ஆக்டிவாக இருக்குது அப்படியே கவுண்டில் வந்து நம்ம இந்தியாவில் பார்க்குறோம். இவ்வளோ கவுண்ட்ஸ் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா நமக்கு தெரியுது. பேக்ரவுண்ட் அனுப்புகிறவங்களாம் யார், எப்படி அப்ரோச் இருக்குது, எப்படி அங்கே டிரான்சாக்ஷன்? இப்போ நீங்கள் என்ன தெரியும் பண்ணுறீங்க, நீ சென்னைக்குள்ளே இருறா, நீ வெளிநாட்டுக்கெலாம் போகாதன்னு என்னை தடை பண்ணுறதுக்கு ஒரு வழி பண்ணுறீங்க. இப்படி ஒரு கேள்வியை கேட்டு இதுதான் உண்மை. அமெரிக்கா டாலர் நம்ம ஊர் காசு 82 ரூபாய். அவங்களுக்கு $1 பெரிய விஷயமே இல்லை. அப்போ அந்த சேரிட்டியில் நான் என்ன சொல்லுவேன்னா, அமெரிக்காவில் இருக்க சேரிட்டிலாம் சொல்லுவேன், why don't you skip just one tea for a child in India who's suffering அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை அழுகிற மாதிரி ஒரு சீனை ஒன்று போட்டு அதை அனுப்பிச்சோன்னே அவன் பாவம், ஐயோ பாவம் இந்தியாவில் இருக்கிறவன் பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், I'm suffering, I don't have anything, I'm trying my hard best, I couldn't help myself. என்னுடைய இந்திய தேசத்தில் சுற்றி இருக்க கிராமத்தில் மக்கள்லாம் அப்போ இங்கே இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் பர்சனாலிட்டிஸ் வந்துட்டு அப்ராட்ல இருக்கக்கூடிய மற்ற ட்ரஸ்ட் ஒன்றுமே இல்லைம்மா, ஒன்றுமே இல்லைம்மா. நான் ஒன்று சொல்கிறேம்மா, அங்கே அமெரிக்காவில் போய் வேலை செய்யும் போது ஐடி பீப்புளே அங்கே ஆரம்பிச்சுட்டு இங்கே உள்ள அவங்க நண்பன்ட்ட சொல்ல, நீயும் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிடா, FCRA ஒன்று போட்டு ஆரம்பிச்சுக்கடா, நான் அங்கேருந்து பணம் அனுப்புகிறேன். அங்கேயும் ஐடி எக்ஸெப்ஷன், இங்கேயும் வந்துட்டு அவ்வளோதான். அவனுக்கு ஐடி எக்ஸம்ஷன், இங்கே ஐடி எக்ஸம்ஷன் கிடையாது. ஆனால் இவன் பணம் வாங்கலாம். ஆனால் பணம் வாங்கி என்ன பண்ணுவான், ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சொல்லப்போனால் ஓரளவுக்கு தெரிஞ்சு எனக்கே இத்தனை கேள்விகள் இருக்குது, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் கிடச்சிருக்கும். இப்போது 2015 வரைக்கும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 16,000 என்ஜிஓஸ் வந்துட்டு அப்போ கேன்சல் பண்ணுது, வைரல் பண்ணிக்காங்க சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ இந்த February 3 வரைக்கும் கணக்கெடுத்து பார்க்கும்போது 17,019 என்ஜிஓஸ் வந்து ஆக்டிவாக இருக்குது. ஸோ மோரலஸ் பாருங்க ஈக்குவலாக இருக்குது சொல்லப்போனால். அப்போ பாதிக்கு பாதி வந்துட்டு கேன்சலே பண்ணியிருக்காங்க. அப்போ அவ்வளோ முறைகேடுகள் நடந்திருக்குன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா இந்த இடத்துல? அதாவதுமா இது வந்து 2015லேருந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கணக்கு, சரிங்களா? அதாவது போன வருஷம் வரைக்கும் 2022 வரைக்கும் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்கள் கணக்குப்படி. இல்லை இப்போ இந்த February 3 கணக்கு எடுக்கும்போது 70,000 ஆக்டிவாக இருக்குது. சரி, ஆனால் 2015லேயே வந்து 16,000 வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ இப்போ பார்த்தீங்கன்னா 6,000 திரும்ப என்ஜிஓ. இப்போ அதுக்கே நான் இன்னொரு ரகசியம் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. 2016 நீங்கள் என்ன சொல்றீங்க, 16,000 கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போது என்ன ஆயிருக்கும், ஒரு ட்ரஸ்ட்டு எப்படி இருக்குன்னா விவசாயிகளின் ட்ரஸ்ட்டு அப்படின்னு இருக்கும். அந்த விவசாயிகள் ட்ரஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போது அதே ஆள் வில்லேஜ் ட்ரஸ்ட்னு ஆரம்பிச்சிருப்பார். இவ்வளோதான் ரகசியம். அதனால தான் ஈக்குவல் ஆகுது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 16 போயிடுச்சு, இப்போ 17,900 வந்திருக்கு நீங்கள் சொல்கிறீங்க. இவ்வளோதான் ரகசியம். ஃபார்மர்ஸ் ட்ரஸ்ட்னு வச்சுருந்துருப்பாங்க, இப்போ ஹார்வெஸ்ட் ட்ரஸ்ட்னு மாற்றிடுவாங்க. அவ்வளோதான். அதே ஆள் வேறு மாதிரி ட்ரஸ்ட்டு பேரை மாற்றி கொண்டு வருவாங்க, அட்ரஸ் வேறு இடத்துல மாற்றிக்க போகிறாங்க. ஒரு வீடு இருக்க போகிறாது அவனுக்கு, அவன் வந்து ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சுருக்கிறான்ல. நீங்கள் கேன்சல் பண்ணால் எங்களுக்கு என்ன வந்தது? அதுக்கு தானே நாங்கள் ஆஃபீஸ் ஒரு இடம், இது ஒரு இடம், வீடு ஒரு இடம். இப்போ ஆஃபீஸ் அட்ரஸும் இவ்வளோ நாள் இருந்தது ஹார்வெஸ்ட் ட்ரஸ்ட்டில், இப்போ ஃபார்மர்ஸ் ட்ரஸ்ட்டில் வீடு வந்துடும். பட் அதே நம்பர் தானே இருப்பார், அவங்க பேன்லாம் கொடுப்பாங்கல்ல. இருக்கட்டும், என் மனைவியை போட்டுக்க போகிறேன் இப்போ மேனேஜிங் ட்ரஸ்டியா, என்னை மீறி என் மனைவி ஏதாவது செய்திருவாங்களா? இவ்வளோதாம்மா விஷயம். இல்லை என் பையனை போட்டுக்க போகிறேன் மேனேஜிங் ட்ரஸ்டியா, அவனுக்கே தெரியாது. நீ வந்து கையெழுத்து போட்டு போடானா வந்து கையெழுத்து போட, என்ன நடக்குது ஒன்றுமே தெரியாது அவனுக்கு. முடிஞ்சு போச்சு. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அன்றைக்கி தான் கையெழுத்து போட போகிறாரு. அதுக்கப்புறம் நானே என்ன ட்ரெஷர்னு போட்டுக்க போகிறேன். அவன் மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருப்பான், ட்ரெஷர் நான் தானே. அதாவது ஏமாற இருக்கிற வரைக்கும் ஏமாற்றிட்டு தான் இருப்பான். அதில் தான் மோடிஜி ஏமாறலை, வழங்குதா? ஏமாறம் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றிக்கிட்டே இருப்பான். இவங்க இதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வழியா. சரியா? இதில் எல்லாரும் சம்பாதிச்சான். கோச்சிக்காதீங்க, ஒருவேளை பார்க்குறவங்க கூட நீங்கள் தப்பாக நினைக்கலாம். ஏதாவது ஒரு காங்கிரஸ் லீடர் ஏழையாக இருக்கிறான்னு ஒருத்தர் சொல்லுங்கள். ஒரு காங்கிரஸ் லீடர் ஏழையாக இருக்கிறாரு. பிஜேபியில் எல்லாருமே ஏழையாக இருக்காங்க சொல்கிறீங்களா? இப்போ பிஜேபிலேயே நான் இன்னொன்று ஒரு உண்மையை பேச விரும்புகிறேன். சிலர் காங்கிரஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க பிஜேபி, விளங்குதுங்களா? காங்கிரஸ்ல வந்தவங்க பூர்வீக சொத்து வச்சிருக்கிறாங்க, ஆனால் பிஜேபி மேலே ஆசைப்பட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் புதிதாக பிஜேபியில் சேர்ந்தவங்க யாரும் சம்பாதிக்கல. அப்படிலாம் விளங்குதா நான் சொல்கிறது? இப்போ புதுசாக வந்து சேர்ந்துருக்கிற நம்முடைய மாநில தலைவர் பிஜேபியில் அண்ணாமலை அவர்கள், ஏங்க அவருக்கு நிறைய சம்பளங்க. அவருக்கு ஒரு IPS ஆஃபீஸர், நிறைய சம்பளம், ப்ரமோஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அவருக்கு சின்ன வயசு,
ஒரு மாநிலத்தில் டிஜிபியாக கூட ஒரு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அவ்வளோ போகிற எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டு விட்டு நான் மக்களுக்கு சேவை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கட்சியில் இணைஞ்சு, அதுவும் பிஜேபி கட்சி ஒரு நேர்மையான கட்சி, அதில் நானும் நேர்மையாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்லி வந்து இறங்கியிருக்கிறார். காங்கிரஸில் ஏன் இன்றைக்கி வரைக்கும் சண்டை, ஏன் இன்றைக்கி வரைக்கும் தலைவரே இல்லை? இப்போது போன தடவை ஒரு பேட்டியில் என்ன ஒருத்தர் கேள்வி கேட்டார் உங்கள் சேனலில், அதான் மல்லிகா கார்கே இருக்கிறாரே, பிரதமர் வேட்பாளரை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொன்னார். ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். பிரதமர் வேட்பாளரே கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்டில் என்ன சொல்கிறாரு, இது வரைக்கும் நீங்கள் 290 சீட் தான் வச்சுருந்தீங்க, இனிமேல் 400 சீட் வின் பண்ணுவீங்கன்றார். அதில் ஒருத்தர் என்னுடைய நண்பர் என்ன சொல்கிறாரு, அவர் கேலி கூத்துக்காக அப்படி சொன்னார், மிஷின் வச்சு பண்ணா அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், உன் பணம் எடுக்கிறதுக்கே மிஷினில் ஏடிஎம் மிஷின் தானே வச்சுருக்கிறேன். அதுவும் இப்போது இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்ட் ஆகி என்ன இப்போ என்ன பண்ணுற, டேப்பிங் சிஸ்டம் வந்துடுச்சு. அதுலேயும் ஒருத்தர் என்ன சொன்னார், இப்போ வந்து ஃபோன் அப்படி காமிச்சாலே உங்கள் பணம் பே ஆகிடும். அந்த அளவுக்கு நம்முடைய இந்திய தேசம் முன்னேறும் போது நீ திரும்ப என்ன சொல்கிற, போய் இந்த அந்த காலத்து கிராமத்து கதை மாதிரி இன்னும் பேசிக்கிட்டு போய் டிக் பண்ணுடா, என்ன மேனுவல் ஓட்டிங் இது கொண்டு வாடா, போலிங் கொண்டு வாடான்னு சொன்னால் இதை யாரை அசிங்கப்படுத்துகிற மாதிரினா என்னுடைய அருமையான பிரதமரை அசிங்கப்படுத்துகின்ற ஒரு காரியம். நான் என்ன சொல்கிறேன், பிரதமர் ரொம்ப நல்லவர், இந்த மாதிரி சொல்கிறவனால கேஸ் போட்டு உள்ளே தள்ளணும். இந்த மிஷின் வச்சு ஓட்டிங் கொடுக்குன்னு சொல்கிறான் இல்லை, அவனை கேஸ் போட்டு உள்ளே தள்ளணும். அவங்ககிட்ட இருக்கிற இந்த கிரெடிட் கார்டு, அவங்ககிட்ட இருக்கிற இந்த ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் பிடிங்கணும். நீ போய் என்ன பண்ணுப்பா, பேங்க்கில் போய் நின்றுக்கிட்டு க்யூவில் நின்றுக்கிட்டு நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி உன் காசை விட்ரா பண்ணுன்னு சொல்லணும். அப்போ அவனுக்கு தெரியும் கஷ்டம் என்னன்னு. ஏன்னா எங்கள் அப்பா போலிங் ஆஃபீஸராக இருந்தவர். ஒரு 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 ஏரியாவுக்கு எங்கள் அப்பா போலிங் ஆஃபீஸராக இருக்கும்போது நைட் அண்ட் டே உட்காந்துருப்பாங்க. என்ன 2 நாள் 3 நாள் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா சீட்டாக அதை எண்ணணும். என்னது மட்டும் இல்லை, மறுபடியும் அதை செக் பண்ணுவாங்க. ஸோ இப்படி எங்கள் அப்பா சாப்பிடாம கொள்ளாமங்க 3 டேஸ் உட்காந்துருக்கிறாங்க. இன்றைக்கி அதெல்லாம் இல்லையே. காலையில் எலெக்ஷன் இது போலிங் இது ஆரம்பித்த உடனே என்ன ஆரம்பித்த உடனே வித்தின் 4 ஹவர்ஸில் ஓரளவுக்கு மெஜாரிட்டி தெரிஞ்சிருது. அடுத்த 6 ஹவர்ஸில் யார் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. அது எவ்வளோ நல்லா இருக்குது. அதை விட்டுட்டு இந்த மிஷின்லாம் பண்ணாத, தப்பு பண்ணுச்சா எல்லா இடத்துலையும் தப்பு பண்ணுவாங்க. அடுத்து மிஷின் யார் சமயத்தில் வந்துச்சு, காங்கிரஸ் இருக்கும்போதே மிஷின் வந்துச்சு. பிஜேபி ஒன்றும் மிஷினை கொண்டு வரல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போதும் மிஷின் வந்துச்சு. என்ன அன்றைக்கெல்லாம் இந்த டிஎம்கே ஆளுங்க சும்மா தான் இருந்தாங்க. சரி, நீங்கள் வேறு கேள்வி கேட்டீங்க, நான் அரசியல் உள்ள போயிட்டேன். ஓகே, அதான் நீங்கள் அரசியலுக்குள்ளே போயிட்டீங்க. பட் நடுவில் சொன்ன விஷயங்களும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்தபடி பார்க்கும்போது கடைசியாக இந்த இதுலேயும் முடிச்சிடுறாங்க. லைசன்ஸ் வாங்குறதுல வந்து நிறைய பேர் செயல்படுறாங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் வாங்கினதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாங்கிறேன்னு வச்சுக்கோங்க, பர்பஸ் என்ன அப்படின்னு ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிறீங்க ஃபாரின்லேருந்து வருதுன்னு சொல்லிட்டு யார் அவங்க அனுப்புறவங்க யாரு? இப்போ இவ்வளோ இத்தனை என்ஜிஓஸ் வந்து இங்கே ஆக்டிவாக இருக்குது அப்படியே கவுண்ட்ல வந்து நம்ம இந்தியாவில் பார்க்குறோம். இவ்வளோ கவுண்ட்ஸ் சொல்லி நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா நமக்கு தெரியுது. பேக்ரவுண்ட் வந்து அனுப்புறவங்களாம் யார், எப்படி அப்ரோச் இருக்குது, எப்படி அங்கே டிரான்சாக்ஷன்? உண்மையான ரகசியத்தை இப்போ நான் சொல்லணும். இப்போது என் வாயை பிடுங்குறீங்க நீங்கள். அதாவது இல்லை, இவ்வளோ நேரம் பேசும்போது விஷயங்கள் சொன்னீங்க, இது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கொஸ்டின் தானே வரும். இப்போ இங்கே வந்து இல்லை, இந்தியாவுக்குள்ளே இருந்து ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே இருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து அதில் வந்து தலைநகரத்தில் ஒரு சென்னையில் இங்கே உட்காந்துட்டு பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஆரம்பிக்கிற ஒரு என்ஜிஓக்கு எங்கேயோ இருக்க பல நாடுகள் வந்து இங்கே வருது. நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? தென் ஹூ இஸ் த சோர்ஸ் பர்சன்? அதாம்மா அப்ரோச் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? நீ சென்னைக்குள்ளே இருறா, நீ வெளிநாட்டுக்கெலாம் போகாதன்னு என்னை தடை பண்ணுறதுக்கு ஒரு வழி பண்ணுறீங்க. இப்படி ஒரு கேள்வியை கேட்டு இதுதான் உண்மை. என்னென்னா இப்போ எப்படி இங்கே இருக்கு இல்லையா இந்த ட்ரஸ்ட்டு சேரிட்டி அப்படின்னு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி அமெரிக்கா தேசத்துலேயும் லண்டன்லேயும் கனடாவிலையும் ஆஸ்திரேலியாவிலையும் நியூசிலாண்டில் மற்ற வெளிநாடுகள், அதாவது ஸ்பெஷலி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அங்கேயும் இதே மாதிரி சேரிட்டி ட்ரஸ்ட்டுன்னு இருக்குது. சரிங்களா? அங்கே சேரிட்டி ட்ரஸ்ட்டு நீங்கள் இது பண்ணாலே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாலே, ஆமாம், இப்போ நான் கனடாவில் சேரிட்டி ட்ரஸ்ட் நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ரெஜிஸ்டர் பண்ணிட்டாலே இப்போ நான் அந்த சேரிட்டி ட்ரஸ்ட் மூலமாக நான் என்ன பண்ணுவேன்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவேன். எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவேன்? இன் இந்தியா த பீப்புள் ஆர் வெரி புவர், ஸோ கைண்ட்லி ஹெல்ப் தெம். ஜஸ்ட் $1 would help so many children a day அப்படின்னு சொன்ன உடனே இப்போது கனடா தேசத்தில் $1 நம்ம ஊர் காசு 62 ரூபாய். சரிங்களா? அமெரிக்கா டாலர் நம்ம ஊர் காசு 82 ரூபாய். அவங்களுக்கு $1 பெரிய விஷயமே இல்லை. அப்போ அந்த சேரிட்டியில் நான் என்ன சொல்லுவேன்னா, அமெரிக்காவில் இருக்க சேரிட்டிலாம் சொல்லுவேன், why don't you skip just one tea
ஃபார் அ சைல்டு இன் இந்தியா ஹூ சஃபரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை அழுகிற மாதிரி ஒரு சீனை ஒன்று போட்டு என்ன அதை அனுப்பிச்சோடனே அவன் பாவம் ஐயோ பாவம் இந்தியாவில் இருக்கிறவன் பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், டெய்லி $1 எடுத்து வைக்கிறான். $30 என்ன ஆச்சு, 30 × 82 கணக்கு போடுங்க, முடிஞ்சு போச்சா? அந்த மாதிரி ஒரு 100 பேர் கிடச்சா இவன் பணக்காரன். இங்கே எவன் பணக்காரன்? இங்கே வச்சிருக்கானே எஃப்சிஆரை வச்சுக்கிட்டு ட்ரஸ்ட் வச்சிருக்க இவன் பணக்காரன். இப்படி தான் பணத்தை சம்பாதிக்கிறது. இது சீக்ரெட். ரொம்ப ஈஸிமா. பட் இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு கேட்குறேன் நான். என்ன கனெக்ட் ஆகுது? இல்லைங்க, கூகுளில் அடிங்கம்மா, கூகுளில் அடிங்க, வாட் ஆர் த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ஸ் இன் அமெரிக்கா அப்படி நீங்கள் அடிச்சிங்கன்னா அதில் எல்லாம் லிஸ்ட் வந்துருமா? ஆமாம், லிஸ்ட் வரும். ஆமாம், அதை எழுதி போட்டு கேட்குறீங்க. டைரெக்டாக அப்ரோச் பண்ணுங்க. ஐ எம் சஃபரிங், ஐ டோன்ட் ஹேவ் எனி திங், ஐ எம் ட்ரையிங் மை ஹார்ட் பெஸ்ட், ஐ குடன்ட் ஹெல்ப் மை செல்ஃப். என்னுடைய இந்திய தேசத்தில் சுற்றி இருக்க கிராமத்தில் மக்கள்லாம் அப்போ இங்கே இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் பர்சனாலிட்டிஸ் வந்துட்டு அப்ராட்ல இருக்கக்கூடிய மற்ற ட்ரஸ்ட் ஒன்றுமே இல்லைம்மா, ஒன்றுமே இல்லைம்மா. நான் ஒன்று சொல்கிறேம்மா, இப்போது சென்னையில் வெள்ளம் வந்துச்சுமா, சென்னை முழுக்க வெள்ளம் வந்துச்சு. என்ன ஒருத்தன் அனுப்புகிறாம்மா, ஃபேஸ்புக்கில் அனுப்புகிறான், என்ன அனுப்புகிறான், எங்கள் வீட்டை சுற்றி வெள்ளம் வந்துச்சு அப்படின்றான். இவன் இருக்கிறது எங்கன்னா பெரம்பூரில் இருக்கிறான். ஆனால் இவன் வெள்ளம் அனுப்புகிற ஃபோட்டோ எங்கன்னா பெருங்குடியில் இருக்கிறது. என்ன நல்ல காலம் அந்த ஃபேஸ்புக்கில் நானும் இருக்கவே, நான் பார்த்துட்டு உடனே கமெண்ட்டில் போட்டேன், டேய் இது பெருங்குடி பிக்சர்ரா, நீ இருக்கிறது பெரம்பூர், எப்படிடா வெள்ளம் இங்கே வரும், பெரம்பூரில் வெள்ளமே இல்லையா? இது எங்கே போகுது இந்த ஃபேஸ்புக்கு? வெளிநாட்டு அவங்க நண்பர்களுக்கு போகுது. ஏன்னா அவங்க ஃபேஸ்புக்கில் வெளிநாட்டு ஆளுங்களாம் இருக்கிறாங்க, அவங்க அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஐயோ பாவம். சரிம்மா, நான் ஒரு பொய் சொல்ல விரும்பலை, நான் உண்மையான ஒரு காரியத்தை சொல்கிறேன். 2015 வெள்ளம் வந்துச்சு இல்லையா, சென்னை முழுக்க வெள்ளம் வந்துச்சு, பயங்கரமாக வெள்ளம் வந்துச்சு. அப்போ என் வீடு மூழ்கிடுச்சுமா, சரிங்களா? என் வீடு மூழ்கின உடனே அமெரிக்காவிலேருந்து என் நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அவர் என்கிட்ட இமெயில் அனுப்புகிறார், சென்னை முழுக்க மூழ்கிடுச்சா உன் வீடு எப்படி இருக்குது அப்படின்னு என்னை கேட்குறாரு. உண்மையாக என் வீடு மூழ்கிடுச்சு. நான் போட்டிருக்கிற துணியோடு வெளியே வந்தேன். அப்போது நந்தனம் ஒய்எம்சிஏ காலேஜ் உள்ளே இருந்தேன் நான். என் குவார்ட்டர்ஸ் ஃபுல்லாக மூழ்கிடுச்சு, என் வீடே தெரியல அந்த அளவுக்கு தண்ணி. ஏன்னா நந்தனம் ஒய்எம்சிஏ காலேஜ் பக்கத்தில் தான் அந்த அடையார் ரிவர் ஓடிட்டுருக்குது, அதனால் தண்ணியெல்லாம் உள்ளே வந்துடுச்சு. அப்போ நான் சொன்னேன், உண்மையாகவே என் வீடு மூழ்கிடுச்சுப்பா அப்படின்னு. அப்போ உடனே அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு $100 அனுப்புகிறார். நம்ம ஊர் காசு அப்போது வந்து 2015 வந்து $100 வந்து நம்ம ஊர் காசு $6,800. நீங்க அனுப்பணுமா? அவர் அனுப்பிச்சாருமா $100 எனக்கு. அவர் $100 அனுப்பிச்சார். அவரால் முடிஞ்சது எவ்வளவு? ஓகே, உங்க ஃப்ரெண்டு பர்சனலா ஹெல்ப் பண்ணாரு. இல்ல $100 தான். இல்ல ஃப்ரெண்டு எதுக்கு சொல்றேன்னா, அவர் வந்து பெரிய பணக்காரன் கிடையாது. ஒரு லைப்ரரியில் வேலை செய்கிறாரு அவர். என்ன ஒரு லைப்ரரி வேலை செய்கிறாரு. என்னடா நம்ம நண்பன் ஒருத்தங்க இருக்கிறானே, வெள்ளம்னு சொல்கிறாங்களே, இவனும் சென்னையில் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி பரதாப்பட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு $100 அனுப்புகிறார். இந்த மாதிரி நான் பணம் வாங்கன்னு நினச்சிருந்தா அன்றைக்கி என் வீடு ஃபோட்டோ போட்டு என்ன பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஐ எம் சஃபரிங், ஹெல்ப் சஃபரிங் போட்டிருந்தானா ரைட். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் வந்துட்டு யாரோ இண்டிவிஜுவலுக்கே கொடுக்கும்போது, அதை தான் சொல்ல வரேன், இண்டிவிஜுவலுக்கே கொடுக்கும்போது நீங்கள் ட்ரஸ்ட்டு, ஐ எம் எ ரெஜிஸ்டர்ட் பர்சன் வித் த கவர்மெண்ட் லைசன்ஸோட வச்சு, லாமா மை ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் திஸ், I've got a foreign contribution regulation act, so this is the number, you can help me அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன பண்ணுறான், இன்னும் கூட கொஞ்சம் உங்களை நம்புகிறான். ஸோ அவன் சேரிட்டிலேருந்து அவன் அனுப்புகிறான். அவன் சேரிட்டியில் அவன் அனுப்பும்போது அவனுக்கும் டேக்ஸ் எக்ஸம்டட். அங்கே புரியுதா நான் சொல்கிறது? அவனுக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்குது. அதாவது அவங்க வேற பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட கான்ட்ரிபியூட் பண்ண எப்படியோ அவனுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்குது. ஒருவேளை ஐடி ஃபீல்டு சர்ச்சில் இண்டிவிஜுவல் ட்ரஸ்ட் டு ட்ரஸ்ட் அனுப்புகிறாங்க. சரிங்களா? இப்போ ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க நம்ம ஆளுங்களை, இங்கேருந்து போகிறாங்க. இங்கேயே ஐடி ஃபீல்டில் $1,00,000 $2,00,000 மாதம் சம்பாதிக்கிறாங்க நம்ம ஆட்கள். அப்போது இவங்க டேக்ஸ் கட்டுறாங்க. இப்போ இந்த ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, இப்போ அங்கே போகிறாங்க. அங்கே போகும்போது என்ன ஆகும், தானாக அவங்க சம்பளத்தில் டேக்ஸ் பிடிச்சிருவாங்க. சரிங்களா? இங்கே விட அங்கே அதிகம் டேக்ஸ். என்ன ஸோ அது எக்ஸம்ஷன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு சோஷியல் ட்ரஸ்ட், சேரிட்டி ட்ரஸ்ட்னு ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஆளுங்களே அங்கே அமெரிக்காவில் போய் வேலை செய்யும் போது ஐடி பீப்புளே அங்கே ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சுட்டு இங்கே உள்ள அவங்க நண்பன்ட்ட சொல்ல, நீயும் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிடா, எஃப்சிஆர்ஏ ஒன்று போட்டு ஆரம்பிச்சுக்கடா, நான் அங்கேருந்து பணம் அனுப்புகிறேன். அங்கேயும் ஐடி எக்ஸம்ஷன், இங்கேயும் வந்துட்டு அவ்வளோதான். அவனுக்கு ஐடி எக்ஸம்ஷன், இங்கே ஐடி எக்ஸம்ஷன் கிடையாது. ஆனால் இவன் பணம் வாங்கலாம். ஆனால் பணம் வாங்கி என்ன பண்ணுவான், டேய் எனக்கு இடம் வாங்கி போட்டுறான்னுவான். அங்கேருந்து பணம் அனுப்பிச்சிட்றான், எக்ஸம்ஷன் கிடச்சிருது.
இங்கே ஏக்கர் கணத்தில் என்ன பண்ணிடுறான், இடம் வாங்கி போட்டுடுறான். கொஞ்ச நாள் 5 வருஷம் 10 வருஷம் வேலை செய்வான். அப்புறம் இங்கே வந்து ஏக்கரில் எஜமான் மாதிரி உட்காந்துக்குவார். எவ்வளோ ரகசியங்கள் இருக்குதுமா இதை தான் இந்த பிஜேபி கவர்மெண்ட் கண்டுபிடிச்சி, நீ பணம் அனுப்புறியா அனுப்பு, உன்னை அனுப்ப வேணாம்னு நான் சொல்லலை, நீ அனுப்பு. ஆனால் எதுக்காக நீ அனுப்புறையோ அதை நீ செலவு பண்ணதை நீ எனக்கு சரியானபடி நீ காட்டு. நல்லதானே அது? ரைட், நல்ல விஷயம் தான். இப்போ இதெல்லாம் எதுக்காக இந்த பேச்சு வருதுன்னா, அந்த FCRA சொல்லும்போது தான் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் படி 2010 படி தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அது இல்லாமல், அந்த லைசன்ஸ் இல்லாமல் நார்மலாக NGO ஆரம்பிச்சுப்பாங்க இல்லையா, இந்தியாவுக்குள்ளவே வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களும் இந்த மாதிரி பர்பஸ் தான் யூஸ் பண்ணுவாங்களா? தாராளமாக. அதாவது இப்போது ஒரு இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். 2004 ICICI பேங்க் மூலமாக ஒரு நிறைய NGOs வந்துட்டு ரொம்ப இல்லாமல் பண்ணுறாங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆரம்பிக்கிறதோ இல்லை வேற வேறு பர்பஸ்க்கு ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி இருக்கா நான் கேட்க வரேன். இருக்குமா? அதாவது FCRA வேண்டியதில்லை, FCRA இல்லாமையே. அதாவது இன்றைக்கி எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து பணம் வந்தால் தான் எனக்கு பணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, உள்நாட்டிலே பணம் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். என்ன, அந்த நாடு வேறு பயம் வளர்ச்சி அடைஞ்சு போயிடுச்சு. ஆமாம், நம்ம நாடு இங்கே வளர்ந்து போயிடுச்சுமா. நம்ம நாடு பிச்சைக்கார நாடே கிடையாது. நம்ம நாடு வந்து திரும்ப சொல்லுங்க, அந்த மாதிரிலாம் சொன்னதே கிடையாது. கடந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது, அதை தான் நான் சொல்கிறேன். டிஜிட்டல் இந்தியா எங்கேயோ போயிட்டோம் நம்ம. இதை தான் சில இந்த திராவிட கட்சிகள் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களை வந்து நீ வந்து இன்னும் ஏழ்மையில் இருக்கிற நீ ஏன் ஃப்ரீ இதெல்லாம் கொடுக்குற? இந்த திராவிட கட்சிகளும் ஃப்ரீ டிவி, இந்த ஃப்ரீ மிக்சி, இப்போ இல்லை இல்லை பிச்சைக்காரன் ஆக்குறாங்கல்லம்மா, அதுக்கு தான் சொல்ல வரேன். நீ என்ன பிச்சைக்காரன் தான் நினைக்கிற? நீ 6000 ரூபாய் கொடுத்தவொடனே என்ன வீடு கட்ட முடியுமா? என் இடிஞ்ச வீடை? முட்டாள்தனமாக இருக்குதுமா. நீ உதவி செய்ய வேண்டாம்னு நான் சொல்லலை. என்ன, கஷ்டப்படுறவங்க கட்டாயம் போய் உதவி செய். ஒட்டு மொத்தமாக நீ 6000 ரூபாய் நீ எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். இதெல்லாம் கோவம் வருதுமா எனக்கு. இதெல்லாம் தப்பு. அதெல்லாம் என்ன, உண்மையாக கஷ்டப்பட்டவனுக்கு போய் சேரலையே, இன்னைக்கு வரைக்கும் போய் சேரல. இந்த 6000 ரூபாய் கஷ்டப்பட்டவனுக்கு இன்னும் கஷ்டப்படுறானே. ஒன்றும் இல்லாமல் எங்கள் வீட்டு பக்கத்தில் இப்போது ஒரு புது வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய ரேஸ் ஆகிருக்கு. அவங்க கார் ரிப்பேர் ஆயிடுச்சுமா. இன்னைக்கு வரைக்கும் கார் ரிப்பேர் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வர முடியல. ஏன்னா ஃப்ளட்டு வந்து தான் ஆயிடுச்சு. அது புரியுதுங்களா? ஸோ உண்மையாக டிசர்விங் பீப்புள் அவங்களுக்கு யார் அந்த 6000 ரூபாய் கொடுத்தா கார் ரிப்பேர் பண்ண முடியுமா? ஸோ நீ பிச்சைக்காரன் ஆக்குற, அதுதான் வேண்டான்றேன். இப்போ உள்நாட்டிலே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் NGO வச்சுருக்கேன்னு வச்சுங்க. நான் ஒரு ப்ராஜெக்ட் நான் செய்கிறேன். இப்போது இந்த ப்ராஜெக்ட் நான் ஒழுங்காக செய்துகிட்டே வந்தேன்னு வச்சுங்க, ஒரு 2 or 3 இயர்ஸ் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு IT கம்பெனி ஓனர், சரிங்களா? உங்கள் IT கம்பெனிக்கு என்னுடைய ப்ராஜெக்டை நான் அனுப்பி இந்த மாதிரி நான் செய்துட்ருக்கேனுங்க, 2-3 இயர்ஸாக இதெல்லாம் என்னுடைய ப்ராஜெக்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கிறேன், இது NGO மூலமாக நான் ஒரு ட்ரஸ்ட் வச்சு நான் செய்துட்ருக்கேன்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஐடியிலேருந்து என்ன பண்ணுறீங்க, எனக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறீங்க. புரியுதுங்களா? உங்கள் ஐடியிலேருந்து எனக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறீங்க. அப்போ நான் வெளிநாடை தேட வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ நான் உண்மையாக செய்கிறேன். நீங்கள் ஐடியிலேருந்து என்ன பண்ணுறீங்க, இதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது. எல்லா IT கம்பெனிஸும் ஒரு டீம் வச்சுருக்கிறாங்க. அப்போது அதான் இப்போது இவங்க கொஸ்டின் இப்படி தான் வருது. ஆமாம், ஒவ்வொரு பெரிய நிறுவனமே வருஷத்துக்கு வந்து அவங்களுடைய ரெவென்யூலேருந்து டேக்ஸ் எல்லாம் போக சர்டன் பர்சன்டேஜ் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணணும் NGOs ஐ மீன் பப்ளிக்னு வச்சுக்கோங்களேன், காமன் குட் காஸ்க்காக, சோஷியலுக்காக கொடுக்கணுன்றது. அது ரொம்ப டெப்த்து சப்ஜெக்ட் போகல. பட் இது விஷயம் இருக்கிறது மட்டும் நம்ம நோட்டபிள் தான். ஆமாம். ஆனால் இந்த இடத்துலையும் இவ்வளோ ப்ராப்ளம் வருது இல்லையா? பட் இதெல்லாம் கேன்சல் ஆச்சு நம்ம நிறைய பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேன்சல் ஆகுதா இல்லையா இங்கே இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய NGOs? கேன்சல் ஆகாதுமா. ஏன்னா ஏன் ஆகாதுன்னு நான் சொல்கிறேன்னா, அதான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு டீம் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு IT கம்பெனி வச்சுருக்கீங்க, இதுக்குன்னு ஒரு டீம் வச்சுருக்கீங்க. இந்த டீம் என்ன பண்ணுது, நான் நடத்துகிற ப்ராஜெக்ட் உண்மையாக நடத்துகிறேன்னா டைரக்ட் அப்சர்வேஷனில் இருக்காங்க. டைரக்ட் அப்சர்வேஷனில் வந்து நான் உண்மையாக நடத்துனா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு உதவி செய்கிறீங்க. இன்னைக்கு டாடா கம்பெனி உதவி செய்யுதுமா, அந்த மாதிரி கண்டிப்பாக என்ன இந்தியாவில் இருக்கிற ஹுண்டாய் கம்பெனி உதவி செய்கிறாங்க, எல்லா கம்பெனியுமே ஏர் இந்தியா செய்கிறாங்க, என்ன எல்லாம் செய்கிறாங்கம்மா. ஆனால் மக்களுக்கு அது என்ன தெரியல, வேற ஒன்றும் இல்லை. மக்களுக்கு போய் இது தெரியல, இதுதான் பிரச்சனை. மக்களுக்கு தெரியல. அது இல்லை, இப்போ சமீபத்தில் கொஞ்சம் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த மாதிரியெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் இதுக்காகவே ஒரு ப்ரொபோசல் ரெடி பண்ணி NGO எப்படிலாம் பண்ணுறதுன்னு நிறைய பிளான்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கிறதும் பார்க்குறோம். நாலேஜுமே சில விஷயங்கள் வந்தது. அதனால இந்த கொஸ்டின் ரைஸ் இல்லை. ப்ரொபோசல் இருக்கட்டும், ப்ரொபோசல் இருக்கிறது மட்டும் இல்லை, செய்யட்டோன்ற குட் காஸ்க்காக இருக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறேன். அது பிளான் பண்ணி ஓகே இப்படிலாம் இருக்கு, மணி வரதுக்கு இவ்வளவே இருக்கு அப்படின்னு மட்டும் தான் பிளான் பண்ற மாதிரி இருக்கோ அப்படிங்கிறது இல்லை. அப்படி பண்ண முடியாதுமா,
அதாவது உள்நாட்டில் நீங்கள் ஏமாற்ற முடியாது, வெளிநாட்டில் வேணால் ஏமாற்றலாம், வெளிநாட்டு பணத்தை வாங்கி ஏமாற்றலாமே தவிர. அதுக்கு தான் இப்போ ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டாரு. என்ன இனிமேல் கதைலாம் நடக்காது. இந்த உள்நாட்டில் உண்மையாக செய்வாங்க, என்னென்னா அதிலே இவங்களும் என்ன பண்ணிக்குவாங்க, சாப்பிட்டுக்குவாங்க. இந்த தேன் எடுக்கிறவன் போய் கையை கழுவிட்டு இருக்க முடியாது, ஏன்னா ருசியாக இருக்குல்ல. நக்கிட்டு போகிறேன்னு கொஞ்சம் என்ன இப்போது என் விரல தான் நான் நக்கிறேன், அடுத்த விரல நக்கலையே. நான் சோப் போட்டு கழுவுறதை காட்டிலாம் நானே நக்கிட்டு போகிறேன், என் விரல நக்கிறேன், என் கை தானே போய் தேன் எடுத்துச்சு அப்படின்னு நக்கிறாங்க. நான் தப்பு இல்லைன்றேன், நக்கிட்டு போ. ஆனால் செய்கிறவங்களுக்கு செய். ஒரு கிராமத்தை தத்து எடுத்து செய், தப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எங்கேயும் ஒரு கிராமத்தை தத்து எடுத்து செய்தா இந்தியா இன்னும் கொஞ்சம் முன்னேறிடும். ஸோ சார், இப்போ வந்துட்டு இவ்வளோ நேரம் நம்ம பேசணும், உண்மையிலேயே எனக்கு 1008 கேள்விகள். பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ அப்போ எந்த அளவுக்கு இருக்குது, என்ஜிஓஸ் மூலம் எந்த மாதிரிலாம் நடக்குது, யாரெல்லாம் என்ஜிஓ வச்சுருக்காங்க, அண்ட் ஆல்சோ கான்ட்ரிபியூட் பண்ணுறதுல எந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் இருக்குது, இதெல்லாமே சொல்லியிருக்கீங்க. இதில் என்ன ஒரு வருத்தப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னா, உண்மையிலேயே மக்களுக்காக அதுலேயும் போய் ரீச் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்குது. நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது சில சமயங்களில் கவர்மெண்ட்டால் முடியாத கூட நான் கவர்மெண்ட்டை செய்யுது, நிறைய பேர் பண்ணுறாங்க சரியாக இருக்கக்கூடியவங்க. பட் பர்டிகுலராக வேற ஒரு இன்டென்ஷனில் பண்ணுறவங்களும் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் அந்த மாதிரி பண்ணும்போது எப்படிப்பட்ட ஒரு ஃபாலோஅப்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்கணும்னு, நிறைய டைமில் கால்லாம் வரும், நாங்கள் இதுலேருந்து பேசுகிறோம் அதுலேருந்து பேசுகிறோம், நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்கலாம் வரும். அப்போது இதெல்லாம் வந்து எது உண்மை எது பொய் அப்படின்னு ஒரு அலசல் கண்டிப்பாக தேவைப்படும் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இருந்து நம்ம பார்வையாளர்களுக்காக உங்களுடைய ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் கடந்து வந்த பாதை, என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயங்களை நம்ம பார்வையாளர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. பல கேள்விகள் வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க. அடுத்தடுத்து அந்த கேள்விகளை உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன் மக்கள். கட்டாயம். நன்றி சார். நன்றி.